டெஃபினட்டா வந்து விஜயோட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். தலைவா படத்துல வந்து அவர் வச்சு ஒரு பாடல் பாட வச்சிருக்கீங்க. எப்படி இருந்தது? பிகாஸ் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த சீன் எப்படி இருந்ததுன்னு will be waiting to hear. In fact, விஜய் சார் கூட எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். I like the way of energy he delivers. So எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ப்பு அமைஞ்சதுனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Then I decided ரொம்ப நாள் ஆச்சு அவர் பாடி அப்படினோனே ஃபர்ஸ்ட் நாங்க தான் நியூஸ் கொடுத்தோம். ஆக்சுவலி விஜய் சார் பாட போறாரு அந்த படத்துல. தென் பார்த்தா டக்குன்னு எல்லாரும் பாட வச்சிட்டாங்க அவரை. பட் தலைவால வந்து பாட்டு பாட வைக்கணும் டிசைட் பண்ணியாச்சு. And I wanted I decided that it should be a very important song in his career. நம்மளும் பாட வச்சோம்னா அது சரியா யூஸ் பண்ணலன்னு வரக்கூடாது. ஏன்னா அப்ப வேற கூகுள் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரேஞ்சை டச் பண்ணணும். ஸோ இப்போ கூகுள் மாதிரி நான் வெஸ்டர்ன் பண்ணனா திருப்பி கூகுள் மாதிரி இருக்குன்னுவாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணி ஒரு லோக்கலா பாட வைக்கலாம். ஏன்னா அவர் கடைசியா அந்த கோகோகோலா ப்ரௌன் கலர்டாக்கு அப்புறம் லோக்கலா எதுவுமே பாடல. ஸோ லோக்கலா ஒன்று பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கின வழக்கு நான் கம்போஸ் பண்ண உடனே நானும் ஏஎல் விஜய் டிசைட் பண்ணோம் பாட வச்சிடலாம் அப்படின்னு. தென் அந்த சாங் வந்து ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சாங்க டீம்ல. அப்போ வந்து விஜய் சார், நாசர் சார் எல்லாருமே இருந்தாங்க. எவ்ரிபடி தென் சத்யராஜ் சார் எல்லாரும் இருக்கும்போது அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு தென் திடீர்னு ஏஎல் விஜய் எனக்கு ஒரு பாடுப்பா அப்படின்னு. ஐயோ டியூனே ரெடி இல்லை, நம்ம ரஃபா தானே பண்ணியிருக்கோம், நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு. சும்மா பாடேன், ஒரு ஐஸ் பிரேக்கரா இருக்கும். ஏன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. Then I went to the mic and then I started tapping and I started singing the song. முடிஞ்ச உடனே செம்ம கிளாப்ஸ் எல்லாருமே. அவர் விஜய் சார் வந்து சொன்னார், உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க, நான் இதுக்காக சொல்லலை, சூப்பரா இருந்தது அப்படின்னு. நீங்க தான் பாடுறீங்க அப்படின்னு சொன்னோடனே then he got excited. அதுக்கப்புறம் என்ன ட்ராக் பாட சொன்னாரு. நான் ட்ராக் பாடி அமிச்சேன். அதுக்கப்புறம் கூட என்கிட்ட வந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கூட சொன்னாரு, ஜிவி இஃப் யூ ஃபீல் நான் பாடினது வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணனா வேணா மாத்திரு சிங்கர் அப்படின்னு. இல்ல சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, நீங்க செம்ம எனர்ஜி ஆட் பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு. நான் இன்ஃபேக்ட் 2 வாட்டி அவரை கன்வின்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் கரெக்ஷன் அவர் ஃபீல் பண்ணாரோ திருப்பி வந்து பாடிட்டு போயிட்டாரு. அப்படிதான் அந்த சாங் அமைஞ்சது. அண்ட் இட் பிகேம் அ வெரி பிக் ஹிட். கிட்டத்தட்ட ஒரு 14 வீக்ஸ் வந்து எல்லா சார்ட்ஸ்லயும் நம்பர் 1ல. தமிழ்நாட்டுல யாரா திருப்பி இந்த பாட்டை போட்டது? தாத்தா, காதலுங்கிறது ஒரு ரோஜா பூ மாதிரி, அதுக்குள்ள இருக்கிற முள்ளு குத்தி 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 ரத்தம் அப்படிதான் இருந்தோம். ஆனா இப்ப நாங்களே திருசா இல்லைன்னா 9 தரன்னு போயிட்டே இருக்கோம். இந்த வயசுல உனக்கு இன்னும் லவ்? ஐ அம் கமிங்.